ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 3, பச்சை மிளகா ஒரு 2, இடித்து வச்சுருக்கிற பூண்டு 2 இருக்குது. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த கீரை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்து நம்ம இப்போ கீரையை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் வச்சு கீரையை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இரும்புச்சத்து வந்து நிறையா முருங்கைக்கீரையில் இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்கீரை நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன்லாம் அடிக்கடி சாப்பிடாதவங்க இந்த கீரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்பவுமே தேங்காய் அரிசி வறுத்து போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்துட்டு இது கூட்டம் இல்லாமல் பொரியலும் இல்லாத மாதிரி கொஞ்சமாக துவரம் பருப்பு இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த துவரம் பருப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல், நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய முருங்கைக்கீரை வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நான் செய்து பார்த்து நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.